أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق எங்களை
வழி நடத்துவாயாக. சர்வ வல்லமையும் ஆற்றலும் மிக்க எங்கள் எஜமானனே, யா அல்லாஹ், நீ நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாய். நீ நாடியவர்கள் மீது ஆட்சி அதிகாரத்தை பறித்து விடுகிறாய். யா அல்லாஹ், நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறாய். நீ நாடியவர்களை இழிவுபடுத்துகிறாய். நீயே இறந்ததிலிருந்து ஜீவன் உள்ளதை வெளியாக்குகிறாய். ஜீவன் உள்ளதிலிருந்து இறந்ததை வெளியாக்குவதும் நீயே. அருளாளனே, சர்வ வல்லமையும் ஆற்றலும் மிக்க எங்கள் எஜமானனே, யா அல்லாஹ், நீ நாடியவர்களுக்கு கணக்கில்லாமல் கொடுக்கிறாய். யா அல்லாஹ், கிருபை உள்ள எங்கள் அல்லாஹ்வே, கிருபை உள்ள எங்கள் நாயனே, இதோ புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவில் உன்னை தொழுது வணங்கி உன்னிடம் நாங்கள் கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் புரிந்தும் புரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்திட அல்லாஹ். நாங்கள் வரம்பு மீறி செய்த குற்றங்களை மன்னித்திட அல்லாஹ். பாவங்களை மன்னிப்பவனே, குற்றங்களை பொறுப்பவனே, குறைகளை மறைப்பவனே, கேட்காமல் கொடை கொடுக்கும் சங்கையாளனே, எங்கள் எஜமானனே, எங்களை படைத்து எங்களை உள்ளும் புறமும் அறிந்த எங்கள் நாதா, யா அல்லாஹ், நாங்கள் எல்லா குற்றங்களையும் செய்து பாவிகளாக கரமேந்தி நிற்கிறோம். ரஹ்மானே, உன்னுடைய மன்னிப்பை நம்பிக்கையோடு ஆதரவு வைத்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறோம். அல்லாஹ், அருளாளனே, அன்புடையோனே, நாங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னிப்பாயாக. ரகசியமாக நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. பகிரங்கமாக நாங்கள் செய்துவிட்ட குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கண்களால் நாங்கள் அநேக பாவங்களை செய்திருக்கிறோம். நீ தடுத்திருக்கிற காட்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உன் ஹபீப் கண்ணுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலக்கி இருக்கிற பார்வைகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். என் கண்களால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாய்களால் பேசிய பாவங்களை மன்னிப்பாயாக. நாங்கள் பொய் பேசி இருக்கிறோம், போல் இருக்கிறோம், புறம் பேசி இருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய வாய்களால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நீ கேட்க கூடாது என்று விலக்கி இருக்கிறவைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். அல்லாஹ், எங்களை தயவு கொண்டு மன்னித்து விட. அல்லாஹ், எங்களுடைய கைகால்களால் நாங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மர்மஸ்தானங்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா ரஹ்மான், சுயநலத்திற்காக எல்லா குற்றங்களையும் பாவங்களையும் பிழைகளையும் செய்து உன்னிடம் பாவ மன்னிப்பிற்காக கரமேந்தி நிற்கிறோம். அல்லாஹ், உன்னை தயவு கொண்டு உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை பாவங்களாக கருதாதே, எங்களுடைய குற்றங்களை குற்றங்களாக எடுக்காதே. யா அல்லாஹ், நாங்கள் செய்த குற்றங்களுக்காக எங்களை தண்டித்து விடாதே. இரக்கமுள்ளவனே, கருணை உள்ளவனே, அருளாளனே, அன்புடையோனே, பெற்றெடுத்த தாயை விட பல மடங்கு பாசமிக்க எங்கள் எஜமானனே, இதோ புண்ணிய இரவினுடைய தர்பாரை நோக்கி பாவ மன்னிப்புக்காக கரமேந்தி நிற்கிறோம். அல்லாஹ், தயவு கொண்டு எங்களை மன்னித்து விடு. என்னுடைய பாவம், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் பாவக்கரைகளால் பாவக்கரைகளால் கரை முடிந்திருக்கிறது. ரஹ்மானே, எங்களுடைய உள்ளங்களை நீ பரிசுத்தப்படுத்துவாயாக. எங்களுடைய உள்ளங்களை ஒளிமயமாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உறுப்புகள் அனைத்தும் பாவங்களில் மூழ்கி இருக்கிறது. ரட்சகனே, உன் தயவு கொண்டு எங்களை மன்னித்திட. அல்லாஹ், பாவங்களை விட்டு எங்களை வெகு தூரத்தில் நீ தூரமாக்கி விட. அல்லாஹ், பாவங்கள் மீது எங்களுக்கு வெறுப்பை தந்திட. அல்லாஹ், கிருபையாளனே, சுயநலத்திற்காக சுயநன்மைக்காக எல்லா குற்றங்களையும் நாங்கள் செய்து விட்டோமே. யா அல்லாஹ், பொய் பேசி இருக்கிறோம். அல்லாஹ், புறம் பேசி இருக்கிறோம். அல்லாஹ், பொய் இருக்கிறோம். அல்லாஹ், எல்லா குற்றங்களையும் செய்து உன்னிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்கிறோம். ரப்பே, எங்களை நீ புறம் தள்ளி விடாதே, எங்களை நிராகரித்து விடாதே. உன்னை தவிர எங்களுக்கு எங்களை பாவங்களை மன்னிப்பவர் யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ், எங்களை மன்னித்து நீ ஏற்றுக்கொண்டு விடு. ரப்பே, எங்களை உன் அன்பை கொண்டு அரவணைப்பாயாக. யா அல்லாஹ், உன்னிடத்தில் அடைக்கலம் தேடுகிறோம். எங்களை நீ அடைக்கலம் தந்து பாதுகாத்திட. அல்லாஹ், கிருபையாளரே, எந்த குற்றத்தை சொல்லி நாங்கள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்பது? ரப்பே, கிராமன் காத்திபீன் என்ற மலக்குகள் எங்களுடைய வலதும் இடதும் இருந்தும் வெட்கப்பட்டதில் நாங்கள் பாவங்கள் செய்து விட்டோமே. செய்த பாவங்களை குறித்து சந்தோஷப்பட்டு விட்டோமே. ரப்பே, நீ எங்களை மன்னித்து விடு. அல்லாஹ், எங்கள் பிழை பொறுத்திடு. அல்லாஹ், எங்கள் குற்றங்களை குற்றங்களாக எடுக்காமல் நீ கண்டுகொள்ளாமல் விட்டு விடு. ரப்பே, அருளாளனே, அன்புடையோனே, குற்றங்களை மறைப்பவன், பாவங்களை பொறுப்பவன், பாவங்களை மன்னிப்பவன். யா அல்லாஹ், எங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநீதம் இழைத்து விட்டு உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க கையேந்தி நிற்கிறோம். அல்லாஹ், எல்லா குற்றங்களையும் செய்து விட்டு கையேந்தி நிற்கிறோம். அல்லாஹ், எங்களை நீ பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு. அல்லாஹ், கிருபையாளனே, எங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கி எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய வாப்பா அம்மா செய்த பாவங்களை மன்னித்து. அல்லாஹ், எங்களுடைய நல்வாழ்வுக்காக தங்களுடைய வாழ்க்கையை மெழுகுவர்த்தி போல அர்ப்பணித்தவர்களை பெற்றோர்கள். அல்லாஹ், எங்களுக்காக பெரும் தியாகங்களை செய்த தியாகிகள். அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து விடு.
அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்குகிற அல்லாஹ் கிருபையான தேவனுடைய சூரபதியில் அவர்களில் மறைந்திருந்தவர்களை இருக்க வைத்து ஆனந்தப்பட்டிருந்து எங்களை பெற்றோர்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் மரணத்தை விட்டை கூட பெற்றோருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலை ஆக்கி விட அல்லாஹ். மரணத்தை விட்டை கூட தந்தையருடைய கபர்களை ஒளிமயமாக்கி விட அல்லாஹ். விசாலமாக்க அல்லாஹ். எங்களில் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிற எங்களுடைய பெற்றோர்களுக்கு சரீர சுகத்தை கொடு அல்லாஹ். பலமான ஈமானை கொடு அல்லாஹ். அவர்களுக்கு நாங்கள் துரோகம் செய்திருக்கிறோம், அவர்களுக்கு கட்டுப்படாமல் அவருடைய மனதோடு நடந்திருக்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களை எங்களை திருத்திக் கொள்ள வைத்து விட ரப்பே. எங்களுடைய பெற்றோர்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களில் கணவன்மார்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ். எங்களில் மனைவிமார்களை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ். அந்த கணவன்மார்களுக்கு மனைவிமார்களுக்கு நீ சோனபதியை நசீவாக்குவாயாக. அவருடைய கபர்களை ஒளிமயமாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளில் மரணித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ். அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபரை ஒளிமயமாக்கி விட ரப்பே. சொர்க்க பூஞ்சோலிகளாக ஆக்கி விட அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களில் இருந்து மன்னித்து விட்ட எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய வாப்பா வழியில் உள்ளவர்கள், எங்களுடைய தாய் வழியில் உள்ளவர்கள், எங்களுடைய முன்னோர்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களையும் வெளிச்சமாக்க அல்லாஹ். சோனபதியின் பூஞ்சோலை ஆக்கி விட அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களில் இருந்து மரணித்து விட்டவர்களுடைய மன்னரைகளை ஒளிமயமாக்கி விட அல்லாஹ். விசாலமாக்க அல்லாஹ். சொர்க்க பூஞ்சோலை ஆக்கி விட அல்லாஹ். அருளாளனே, அன்புடையோனே, இரக்கமுள்ளவனே, யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு இல்மு கற்றுத் தந்த எங்களுடைய உஸ்தாத்மார்கள் மரணித்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களுக்கு நீ மகத்தான நற்பெயர்களை வழங்கி விடு அல்லாஹ். அருளாளனே, உலக வாழ் முஸ்லிம்கள் அநேக பேர்கள் மரணித்து மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நீ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கிட அல்லாஹ். அவர்களுக்கு சோனபதியை தங்குமிடமாக ஆக்க அல்லாஹ். அருளாளனே, அன்புடையவனே, இரக்கமுள்ளவனே, கருணை உள்ளவனே, கிருபையாளர்களில் எல்லாம் மிக பெரும் கிருபையாளனே, இதோ புண்ணிய இரவில் நாங்கள் உன்னிடம் கையே நிற்கிறோம் அல்லாஹ். எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை அங்கீகரிப்பாயாக. நாங்கள் நோட்டு நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ஓதிய குர்ஆன் திலாவத்தை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்த தர்மங்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் தொழுத தஹஜ்ஜுடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்த தஸ்பீஹாத்துகள் திக்ருகளை ஏற்றுக்கொள்வாயாக. அருளாளனே, இந்த புனிதமான ரமலான் நாளை உன்னுடைய தர்பாரில் வந்து நிற்பதாக எங்கள் ஹபீப் சொல்லியிருக்கிறார்கள். இளம் ஆலிவரை போல வந்து உன்னுடைய முன்னிலையில் நின்று கொண்டு உன்னிடத்தில் கேட்பதாக உன் ஹபீப் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தியவர்களை எனக்கு காட்டு என்று ரமலான் கேட்பதாக. அந்த ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களை தேடி பிடித்து சொர்க்கத்துக்கு சிபாரிசு செய்வதாக உன் ஹபீப் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த வாக்கில் நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கிறோம். இந்த புனித ரமலான் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேச செய்திட அல்லாஹ். எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வைத்து விடாதே. புனிதமான 1000 மாதங்களை விட சிறந்த லைலத்துல் கத்ரை அடையப்பெற்ற பாக்கியசாலிகளாக எங்களை, எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய கணவன்மார்கள், எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய ஊர் மக்கள், உலகவாழ் முஸ்லிம்கள் அனைவரையும் அந்த ரமலான் லைலத்துல் கத்ரை அடையப்பெற்ற பாக்கியசாலிகள் சீரேவிகளில் நீ கொடுத்துவாயாக. அருளாளனே, உன்னிடம் கெஞ்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். எங்கள் குரல் உனக்கு கேட்கிறது, அழுது கேட்கிறோம். எங்களை கைவிட்டு விடாதே அல்லாஹ். கிருபையாளனே, மரணகால வேதனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. சக்கராத்துல் மௌத் என்ற மரணகால வேதனையிலிருந்து எங்களை ரட்சிப்பாயாக. அருளாளனே, சாலிஹான அமலுடன் கூடிய நீடித்தாயிலை எங்களுக்கு தந்திரு அல்லாஹ். கிருபையாளனே, உன்னை தவிர எங்களுக்கு ஒதுங்கும் இடமில்லை அல்லாஹ். உன்னை தவிர எங்களை காக்க வேறு நாதிகதை இல்லை அல்லாஹ். நீ எங்களை படைத்தவன், நீ எங்களை பரிபாலிப்பவன், நீ எங்களை பரிபக்குவப்படுத்துபவன். எங்களுடைய உள்ளும் புறம் அனைத்தும் நீ அறிந்தவன் அல்லாஹ். உன்னில் எதுவும் அறிந்ததில்லை அல்லாஹ். இதோ பாவிகளாக இருக்கிற நாங்கள் கையே நிற்கிறோம் அல்லாஹ். அருளாளனே, அன்புடையோனே, இரக்கமுள்ளவனே, எங்களில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் தந்திட அல்லாஹ். சரீர சுகத்தை தந்திட அல்லாஹ். கைகால் சுகத்தை தந்திட அல்லாஹ். பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி பரிதவித்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனை சிரமங்களை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. மருத்துவமனை செலவுகளை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. மருத்துவமனை கஷ்டங்களை விட்டு எங்களை காப்பாற்று அல்லாஹ். உன்னுடைய ஆரோக்கியத்தை எங்களுக்கு நீடித்து நிலைக்கு தந்திட அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி நிம்மதி இழந்தவர்கள் இருக்கிறோம். எங்களுடைய வியாதிகளை நீ நன்கு அறிந்தவன் அல்லாஹ். உன்னை தவிர யாரிடம் நாங்கள் முறையிட முடியும் ரப்பே? நீ ஆபியத்தை கொடுப்பவன் அல்லாஹ். உன்னிடத்தில் ஆபியத்தை கேட்க ஹபீப் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹ். உன்னிடத்தில் நாங்கள் ஆபியத்தை கேட்கிறோம் அல்லாஹ். உன்னிடத்தில் சிவாவை கேட்கிறோம் அல்லாஹ். உன்னிடத்தில்
சலாமத்தை கேட்கிறோம் அல்லாஹ், உன்னிடத்தில் சுத்தத்தை கேட்கிறோம் அல்லாஹ். கிருபையாளனே, பல்வேறு நோய்களுக்கான இருக்கிறோம் அல்லாஹ். எங்கள் தலையில், கண்ணில், காதில், வயிற்றில், மூக்கு, கால்களில் யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளுறுப்புகளில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறோம் ரப்பே. எங்களுடைய வியாதிகள் அனைத்தும் உனக்கு தெரியும் ரப்பே. நீ அறிந்தவன் அல்லாஹ். இதோ உன்னிடத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ரப்பே. எங்களுக்கு ஆவியத்தை தந்திரு ரப்பே. மன நிம்மதி தந்திரு அல்லாஹ். கிருபையாளனே, உன்னை நின்று வணங்கும் உடல் ஆரோக்கியத்தை தந்திரு அல்லாஹ். உனக்கு எங்களுடைய சனெற்றியை பூமியில் வைத்து முறையாக சுஜூது செய்யும் பாக்கியம் தந்திரு அல்லாஹ். ருக்குவில் குனிந்து எங்களுக்கு ருக்கு செய்யும் பாக்கியம் தந்திரு அல்லாஹ். கிருபையாளனே, எங்களுக்கு எங்களால் தாங்க முடியாத நோய்களை தந்து எங்களுக்கு படுக்கையில் ஆழ்த்துகிறாரே ரப்பே. எங்களால் தாங்க முடியாத நோய்களை தந்து எங்களை சோதிக்கிறாரே ரப்பே. உன்னிடமே ஆவியத்தை கேட்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய வீடுகளில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஆவியத்தை தந்து ரப்பே. கேன்சர் போன்ற கொடூரமான நோய்களை தந்து எங்களை சோதிக்கிறாரே அல்லாஹ். கிருபையாளரே, எங்களுடைய தாய்மார்களுடைய ரகசியமான வியாதிகளை எல்லாம் குணமாக்கிற அல்லாஹ். ஆவியத்தை தந்திரு அல்லாஹ். சுகத்தை தந்திரு ரப்பே. உன்னை தவிர சுகம் அளிப்பவர் யாரும் இல்லை ரப்பே. அருளாளனே, உன்னிடத்தில் ஆவியத்தை கேட்கிறோம், உன்னிடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கிறோம். தந்திரு ரப்பே, தந்திரு அல்லாஹ். எங்களுடைய கண் பார்வை பிரகாசமாக்குவாயாக. எங்களுடைய காது கேள்வியை பலப்படுத்துகிற அல்லாஹ். எங்கள் கை கால்கள் சுறுசுறுப்போடு செயல்பட செய்கிற அல்லாஹ். சுறுசுறுப்போடு செயல்பட செய்கிற அல்லாஹ். எங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் உரிய முறையில் இயங்க செய்கிற அல்லாஹ். எந்த உறுப்புடைய செயல்பாடையும் முடங்க வைத்து விடாது ரப்பே. எங்களால் தாங்க முடியாது அல்லாஹ். எங்களால் சகிக்க முடியாது ரப்பே. இரக்கமுள்ளவனே, உன்னிடமே நாங்கள் கேட்கிறோம். எங்கள் எஜமானனே, எங்களை உள்ளுப்புறம் அறிந்தவனே, எங்களை ஆவியத்தோடு வாழவே அல்லாஹ். நீடித்த ஆயுளை தந்து எங்களை வாழவே அல்லாஹ். நல்ல அமல்கள் செய்து நீடித்த ஆயுளோடு வாழவே அல்லாஹ். அருளாளனே, எங்களுக்கு ஆவியத்தை தந்து ரப்பே. கிருபையாளனே, எங்களுடைய மக்களை சாலிஹீன்களாக ஆக்குவாயாக. நீ தந்திருக்கிற மக்களை முத்தகீன்களாக ஆக்குவாயாக. நீ எங்களுக்கு தந்திருக்கிற மக்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியான மக்களாக ஆக்கிற அல்லாஹ். ஷைத்தானுடைய மாயவலையில் சிக்கி எங்களுடைய மக்களை வழி தவற வைத்து விடாதே யா அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகள் நீ தந்திருக்கிற மக்கள் செல்வங்கள் எல்லாம் எங்கள் சொல் கேட்டு எங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வைத்து விடாதே. எல்லா நிலைகளும் எங்களுக்கு அரைவரைப்பாக எங்களுடைய மக்களை ஆக்கிவிட அல்லாஹ். எங்களுடைய மக்கள் புறந்தள்ள வைத்து விடாதே. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. வயோதிக காலத்தில் எங்களுக்கு அரசுடையாக எங்களுடைய மக்கள் இருக்கிறது அல்லாஹ். அருளாளனே, இம்மைக்கும் மறுமைக்கும் பரந்த மக்களாக எங்களுடைய மக்களை ஆக்கிவிடவே அல்லாஹ். எங்களுடைய மக்களுக்கு மார்க்க ஆலிம்களாக ஆக்க அல்லாஹ். குர்ஆனிக மனமிட்ட ஹாஃபிதுகளாக ஆக்க அல்லாஹ். அந்த பாக்கியம் இல்லை என்றால் வேற மக்களிலாவது அதை ஆக்கிவிடவே. எங்க அடுத்த தலைமுறைக்காவது அந்த பாக்கியத்தை தந்திரு அல்லாஹ். எங்களுடைய மக்களை எங்களுடைய அடுத்த தலைமுறையை ஹாஃபிதுகளாக ஆலிம்களாக ஆக்கிவிடவே. கேட்டு கேட்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய மக்கள் இதோ 10ஆம் வகுப்பு +2 தேர்வு எழுதியிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களை மகத்தான வெற்றி பெறச் செய்திரு ரஹ்மானே. அதிக மதிப்பெண்களோடு அவர்களை வெற்றி பெறச் செய்திரு அல்லாஹ். அடுத்த கட்டத்திற்கு அவர்களை நல்ல முறையில் முன்னேற வைத்து விட அல்லாஹ். அவருடைய உழைப்புகளை, அவருடைய முயற்சிகளை நீ வீணடித்து விடாதே அல்லாஹ். எங்களுடைய மக்கள் மூலமாக எங்களுக்கு கண்குளிர்ச்சி தந்திரு அல்லாஹ். மகத்தான வெற்றி எங்களுடைய மக்களுக்கு தந்திரு அல்லாஹ். அடுத்து நடைபெற இருக்கிற 10ஆம் வகுப்பு தேர்வுகளில் எங்களுடைய மக்கள் உரிய கேள்விகளுக்கு உரிய பதிலை எழுதி மகத்தான மதிப்பெண்கள் பெற்று 100% வெற்றி பெற செய்து விடுறது யா அல்லாஹ். எங்களுடைய மக்கள் மூலமாக எங்களுக்கு கண்ணியத்தை தருவாயாக. எங்கள் மக்கள் மூலமாக எங்களுக்கு சந்தோஷத்தை தந்திரு அல்லாஹ். எங்கள் மக்கள் மூலமாக எங்களுக்கு ஆனந்தத்தை தந்திரு அல்லாஹ். அருளாளனே, எங்களுடைய மக்கள் படித்த நிலையில் வேலை இல்லாமல் இருக்கிற எங்களுடைய மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்திரு அல்லாஹ். ஹலாலான ரிஸ்கை அவர்களுக்கு விஸ்தீரணமாக்குவாயாக யா அல்லாஹ். திருமண வயதை அடைந்து விட்ட எங்களுடைய குமர்களுக்கு நல்ல வாழ்க்கையை தந்திரு அல்லாஹ். எங்களுடைய பெண் மக்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை தந்திரு அல்லாஹ். எங்களுடைய ஆண் மக்களுக்கு நல்ல ஜோடிகளை தந்திரு அல்லாஹ். அருளாளனே, எங்களுடைய மக்களில் நாங்கள் மனமுடித்து கொடுத்திருக்கிற எங்களுடைய பெண் மக்களுடைய கணவன்மார்கள் மூலமாக, அவருடைய குடும்பத்தின் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆனந்தத்தை வழங்கிடு அல்லாஹ். சண்டை சச்சரவுகள் வராமல் எங்களுடைய பெண் மக்களை காத்திரு அல்லாஹ். அருளாளனே, எங்களுடைய பெண் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வை தந்திரு அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய ஆண் மக்களுக்கு, எங்களுடைய மகன்களுக்கு தந்திருக்கிற ஜோடிகளை எங்களுடைய மகன்களுக்கு திருப்தியான ஜோடிகளாக ஆக்கிவிடு அல்லாஹ். அதன் மூலம் அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்திரு அல்லாஹ். நிம்மதியான வாழ்வை எங்களுடைய மக்களுக்கு நீ வழங்கி அதன் மூலம் நாங்கள் நிம்மதி பெறவே அல்லாஹ். அருளாளனே, எங்களில் மக்கள் பேர் இல்லாதவர்களுக்கு சாலிஹான மக்களை தந்திரு அல்லாஹ். கண்குளிர்ச்சியான மக்களை தந்திரு ரப்பே. பிள்ளை பேர் இல்லாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய தாய்மார்களுக்கு நீ ஆறுதலாக இருந்து தணலாக இருந்து நல்ல மக்களை வழங்கிடு அல்லாஹ். கிருபையாளனே, நீ நாடியவர்களுக்கு ஆண் பெண் மக்களை கொடுக்கிறாய். நீ நாடியவர்களுக்கு
ஆண்களை மட்டும் கொடுக்கிறாய், பெண் மக்களை மட்டும் கொடுக்கிறாய். யா அல்லாஹ் நீ நாடியவர்களை எதுவும் இல்லாமல் விட்டு விடுகிறாய். அந்த நிலையிலே எங்களுடைய தாய்மார்களை ஆக்கி விடாதே. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களுக்கு எங்களுடைய தாய்மார்களுக்கு சாலியான கண்குளிர்ச்சியான மக்களை வழங்குகிறது. அருளாளனே, அன்பையோனே, குடைவல்லனை குடையாளனே, கேட்க கேட்க கரையாமல் பொழுது கொண்டிருக்கும் விதமானனே, இதோ கேட்டு தெரியாமல் நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்கு தந்திட அல்லாஹ். அருளாளனே, எங்களுடைய வீடுகளில் ரஹ்மத்தை சொரிவாயாக, பரக்கத்தை சொரிவாயாக. எங்களுடைய வீடுகளில் எங்களுக்கு நிம்மதி தரும் இடங்களாக ஆக்கிவிடு அல்லாஹ். எங்கள் வீடுகளில் இருக்கிற பீடைகளை நீக்கிவிடு. எங்கள் வீடுகளில் இருக்கிற முசீபத்துகளை அகற்றிவிடு. எங்கள் வீடுகளில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீக்கிவிடு. எங்கள் வீடுகளில் இருக்கிற பிணக்குகளை நீக்கிவிடு. யா அல்லாஹ் கஷ்டங்களை நீக்குவாயாக, சங்கடங்களை நீக்குவாயாக, இன்னல்களை நீக்குவாயாக. நாங்கள் அனுபவித்து வரும் இடையூறுகளை நீக்குவாயாக. சுபிச்சமான வாழ்வை இன்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நிச்சயமாக்க அல்லாஹ். அல்லாஹ்வே, உன்னை தவிர எங்களுக்கு தருபவர் யாரும் இல்லை அல்லாஹ். நீ கொடுத்ததை தடுக்க யாராலும் முடியாது அல்லாஹ். நீ தடுத்ததை கொடுக்க யாதரத்து. நாங்கள் வெறும் சக்தி இழந்தவர்கள் அல்லாஹ். நீ எங்களுக்கு சக்தி தந்து எங்களுடைய குணங்களை அழகாக்குவாயாக. எங்களுடைய குணங்களை அழகுபடுத்துறப்பே, குணங்களை நீக்கி எங்களுடைய குணங்களை அழகுபடுத்து அல்லாஹ். அருளாளனே, பரஸ்பரம் உதவி செய்யும் மனநிலை எங்களுக்கு தந்திட அல்லாஹ். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகளை நீக்கி மனம் ஒன்றித்து வாழ செய்து அல்லாஹ். இருமையாளனே, கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் இருக்கிற பிணக்குகளை நீக்கி மனம் ஒன்றித்து வாழ செய்ய அல்லாஹ். இருமையானே, கசப்படுவதை அகற்றி விடுறப்பே, மகனை உணவை அகற்றி விட அல்லாஹ். அருளாளனே, கிருபை உள்ள அல்லாஹ்வே, புனிதமான லைலத்துல் கத்ர் இரவில் நாங்கள் கேட்கிறோம் அல்லாஹ். நீ எங்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ். அருளாளனே, நாங்கள் எங்களில் கடன்தொல்லைக்கு ஆளானவர்கள் இருக்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய கடன்களை நிறைவேற்றி விடுறப்பே, எங்களுடைய கடனற்ற வாழ்வை எங்களுக்கு தந்திரு அல்லாஹ். அருளாளனே, எங்களுடைய கடன்களை நிறைவேற்றி விடுறப்பே, கடனாளிகளாக எங்களை மரணிக்க வைத்து விடாதே. பல்வேறு தேவைகளுக்காக நாங்கள் கடன் பெற்றிருக்கிறோம். இந்த புனித ரமலான் முடிவோடு அந்த கடன்களை முடித்து விடுறப்பே, அருளாளனே, உன்னை கேட்சி கேட்கிறோம், உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். உன்னை தவிர எந்த ஹல்கிடத்திலும் எங்களை தேவையாக வச்சிடாதே. உன்னை தவிர எந்த படைப்புக்கு வாசலிலும் எங்களை நிற்க வச்சிடாத அல்லாஹ். உன்னை தவிர யாரிடத்திலும் கை நீட்ட வச்சிடாத அல்லாஹ். அருளாளனே, நீ எங்களுக்கு தருபவன், நீ குடையாளன் அல்லாஹ். உன்னுடைய வாசலில் நின்று நாங்கள் யாசிக்கிறோம். உன்னுடைய வாசலில் நின்று உன் ரஹ்மத்தை பிச்சை கேட்கிறோம். நீ தந்தார் உடைய எங்களுக்கு நிறையாது அல்லாஹ். கிருபையாளனே, எங்களை கைவிட்டாதே. எங்களுடைய கஷ்டங்களை நீக்கிவிடு அல்லாஹ். எங்களுடைய கஷ்டங்களை நீக்கிற அல்லாஹ். அல்லாஹ்வே, உன் ரஹ்மத்துடைய வாசலை எங்களுக்கு திறந்திடு அல்லாஹ். உன்னுடைய பரக்கத்துடைய வாசலை எங்களுக்கு திறப்பாயாக. உன்னுடைய தௌலத்துடைய வாசலை எங்களுக்கு திறந்திடு அல்லாஹ். உன்னுடைய நிஅமத்துடைய வாசலை எங்களுக்கு திறந்திடு அல்லாஹ். எங்களுக்கு உன்னுடைய ரஹ்மத்துடைய எங்களை பொதிந்து கொள் அல்லாஹ். உன் பரக்கத்தை கொண்டு எங்களை சூழ்ந்து கொண்டு அல்லாஹ். கிருபையான ஐங்காரத்துடைய அருகனாக எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை ஆக்கியிருந்தே. புனித ரமலானில் நாங்கள் எப்படி இபாதத் செய்தோமோ அதை போல எங்களுடைய வாழ்நாளில் எஞ்சிய நாட்களிலும் அதே நிலையை தொடரச் செய்திரு அல்லாஹ். ஷைத்தானுடைய தீங்கை விட்டு எங்களை காப்பாத்திரு அல்லாஹ். இப்லீஸின் தீங்கை விட்டு எங்களை காப்பாத்திரு அல்லாஹ். கிருபையாளர், எங்களுக்கு எதிராக சூழ்ச்சியாளர்களுடைய தீங்குகளை விட்டு எங்களை காப்பாத்திரப்பே. சூனியக்காரருடைய சூனியத்தை தீங்கை விட்டு காப்பாற்று அல்லாஹ். அநியாயக்காரருடைய அநியாயத்தை விட்டு எங்களை வெற்றிக்கிற அல்லாஹ். கிருபையாளரே, எங்கள் குரல் உனக்கு கேட்குது ரப்பே. அழுது கேட்கிறோம் அல்லாஹ். உனக்கு மன்றாடி கேட்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய கைகளை வெறுமனை தட்டி எங்களால் தாங்க முடியாது அல்லாஹ். எங்களால் சகிக்க முடியாது அல்லாஹ். நீ எங்களை இப்பொழுது எஜமானன் உரிமையோடு நாங்க கேட்கிறோம் அல்லாஹ். எங்களை ஏற்றுக்கொண்டு ரஹ்மானே, எங்களை நீ கபூல் செய்திரு அல்லாஹ். நீ எங்களை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ். கிருபை உள்ள ரப்பே, நாங்கள் ஏழைகள் அல்லாஹ். உன் ரஹ்மத்தை எங்களுக்கு வாரி வழங்க அல்லாஹ். உன்னுடைய புனிதமான கஅபாவை ஹஜ் செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு வாழ்க்கையில் திரும்ப திரும்ப தந்திரு அல்லாஹ். இதுவரை அந்த பாக்கியம் பெறாதவர்களுக்கு இந்த பாக்கியத்தை விரைவாக வழங்குறப்பே. உன் ஹபீப், எங்கள் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற புனிதமான மதீனா நகர் அந்த ரவுதாவை ஜியாரத் செய்யும் பாக்கியம் தந்திரு அல்லாஹ். உன் நபியுடைய புனிதமான ரவுதாவை ஜியாரத் செய்யும் பாக்கியம் தந்திரு அல்லாஹ். எங்களுடைய ஆதாரத்தில் பரக்கத்து செய்ய ரப்பே. எங்களுடைய குடுக்கல் வாங்கலில் பரக்கத்து செய்ய அல்லாஹ். எங்களுடைய தொழிலில் பரக்கத்து செய்ய அல்லாஹ். எங்களுடைய விவசாயத்தில் பரக்கத்து செய்ய அல்லாஹ். கிருபையாளர், நீ எங்களுக்கு தந்திருக்கிற மனைவி மக்கள் கணவன்மார்கள் வீடு வாசலில் பரக்கத்து செய்ய அல்லாஹ். அல்லாஹ்வே, எங்களை பரக்கத்தானவர்களாக
எங்களை பரக்கத்தானவர்களாக ஆக்கிவிடு அல்லாஹ். எங்களில் சொந்த வீடு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ், அவர்களுக்கு சொந்த வீடுகளை நசீபாக்குவாயாக. சொந்த வீடுகளை அவர்களுக்கு வழங்கிடு அல்லாஹ். வாடகை வீடுகளில் இருந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களை சொந்த வீட்டுக்குரியவர்களாக ஆக்கிவிடு அல்லாஹ். கிருபை உள்ள எங்கள் அல்லாஹ்வே, நாங்கள் முத்தாய்ப்பாக உன்னிடம் கேட்கிறோம். இந்த புனிதமான ரமலானில் உன்னுடைய நோன்பை நோற்ற நிலையில், உனக்கு இபாதத்து செய்த நிலையில், உன் மீது நம்பிக்கை கொண்ட நிலையில், உலகத்திலே கோடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பலஸ்தீன் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சகோதர முஸ்லிம்கள் இஸ்ராயேலுடைய கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். கிருபையாளரே, பலஸ்தீன் முஸ்லிம்களை இரட்சித்து விடு அல்லாஹ். இந்த இஸ்ராயேலிய யகூதிய கும்பல்கள் தாக்கிய அந்த ராக்கெட் தாக்குதலுக்கு போராளிகள் உள்ளாகி இருக்கிறார்கள் அல்லாஹ். நீ கைவிட்டுறாத ரப்பே. கிருபையாளரே, இந்த இஸ்ராயேலை அடக்கி ஒழித்து விடு ரப்பே. இஸ்ரேலை இந்த உலகத்திற்கு அநியாயக்காரர்களை நீ கொடுத்த தண்டனைக்கு அவர்களை பாடமாக காட்டுகிறே. யா அல்லாஹ், நீ அழித்தொழித்திரு அல்லாஹ். எங்களுடைய முஸ்லிமான சகோதரர்கள், ஈமானிய சொந்தங்கள் அல்லாஹ் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். உன் மீது உறுதியான நம்பிக்கையோடு உன்னுடைய ஈமானில் உறுதிமிக்கவர்களாக இருந்து எல்லாவற்றையும் இழந்த நிலையில் இருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களை நீ அரவணைத்து விடுப்பே. யா அல்லாஹ், அவர்கள் மறைந்தவர்களை சுகதாக்களாக அவர்கள் உடல் உறுப்புகளை இழந்தவர்களுக்கு பகரத்தை கொடு அல்லாஹ். காயப்பட்டவர்களை விரைவாக நீ நிவாரணம் செய்கிற அல்லாஹ். எங்களுடைய சகோதரர்களை காப்பாற்று ரப்பே. சொந்த நாட்டிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரப்பே. வீடு இழந்து யா அல்லாஹ் வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். தெருக்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ். ஒரு காலத்தில் கண்ணியத்தோடு வாழ்ந்தவர்கள், கிருபையாளனே, அவர்களை நீ கண்ணியப்படுத்து அல்லாஹ். அவர்களை இழந்த சொத்துக்களை மீட்டு கொடு அல்லாஹ். கிருபையாளனே, புனிதமான இல்ல பைத்துல் முகத்தஸ் முஸ்லிம்களுக்கு நீதி தந்திடு அல்லாஹ். உன் நபிமார்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன், அந்த பூமியை நீ கண்ணியப்படுத்து அல்லாஹ். எங்கள் உயிரிழந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான மிஅராஜின் பயணத்தின் போது உணவு வழங்கிய புனிதமான பைத்துல் முகத்தஸ் அதை முஸ்லிம்கள் கையில் சுற்றி வழங்கிற அல்லாஹ். அதில் ஒரு 2 ரக்காத் தொழும்பாக்கி நீ பாவிகளான எங்களுக்கு தந்திரு ரப்பே. யா அல்லாஹ், அவர்களுக்கு கெஞ்சி கேட்கிறோம், ஏற்றுக்கொண்டு அல்லாஹ், நீ கபூல் செய்திரு அல்லாஹ். எங்கள் கைவிட்டுறாத ரப்பே. நாங்கள் எப்படி கேட்பது என்று தெரியாமல் கேட்கிறோம். குறை இருந்தால் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அல்லாஹ், கபூல் செய்திரு அல்லாஹ். எங்களை புறந்தள்ளி விடாதே. நபிமார்கள் எல்லாம் கேட்ட புனிதமான ரமலானில் 17வது இரவில் பதில் போர்க்களத்தில் 313 சஹாபாக்களை நீ வெற்றி கொள்ள வைத்தவன் அல்லாஹ். மலக்குமார்கள் இறங்கி அவர்களுக்கு நீ வெற்றி அளித்தவன் அல்லாஹ். உன் ஹபீப் கேட்ட துஆவை ஏற்றுக்கொண்டு வெற்றி கொடுத்தவன் அல்லாஹ். அந்த நபியின் பொருட்டால் நாங்கள் தௌபா செய்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கிற இந்த மன்னிப்பை பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்திரு அல்லாஹ். எங்களுடைய நாட்டு தேட்டங்களை கைகூடச் செய்திரு அல்லாஹ். ஏற்றுக்கொள்வாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்திம காலத்தில் பிள்ளை பேரை கிடைக்காது என்ற நிராசையான காலத்தில் கூட சையதுனா இஸ்மாயில் என்ற அலைஹிஸ்ஸலாம் என்ற பிள்ளையை கொண்டு சுப செய்து சொன்னான் அல்லாஹ். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கிற எங்களை நீ ஏற்றுக்கொண்டு அல்லாஹ். எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ். நிம்மதி பெற்றவர்களாக எங்களை திரும்பச் செல்ல அல்லாஹ். பாவமற்றவர்களாக எஞ்சிய காலத்தில் வாழச் செய்கிற அல்லாஹ். அல்லாஹ்வே கபூல் செய்வாயாக. பதில் சுபதாக்கள் பொறுத்தால் கேட்கிறோம். உன்னை புனிதமான கலாமாகி குர்ஆனை முன்னிறுத்தி கேட்கிறோம். யா அல்லாஹ், நீ ஏற்றுக்கொள்வாயாக. கபூல் செய்திரு அல்லாஹ். ஒப்புக்கொண்டு அல்லாஹ். புறந்தள்ளி விடாதே அல்லாஹ். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அல்லாஹும்ம லக்கஸ் ஷுக்ரு اللهم لك الحمد اللهم أنت قيوم السماوات والأرض ومن فيهن اللهم لك الحمد أنت مالك السماوات والأرض ومن فيهن اللهم لك الحمد أنت خالق السماوات والأرض ومن فيهن اللهم لك الحمد أنت نور السماوات والأرض ومن فيهن اللهم لك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق وجنتك حق والنار حق والنبيون حق والنبي محمد صلى الله عليه وسلم حق. اللهم ردنا إليك ردا جميلا. اللهم اغثنا اللهم اغثنا اللهم انصرنا اللهم أعنا اللهم احفظنا اللهم اغفر لنا اللهم اعتقنا اللهم اغفر رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا وأولادنا من الديون والمظالم والنار. اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا
وأولادنا أولادنا من النار. اللهم عتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأزواجنا وأولادنا من النار. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. يا كريم يا رحيم يا أرحم الراحمين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. وبالإجابة جدير نعم المولى ونعم النصير. ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا. أستغفر الله ربي وأتوب إليه. 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 أعوذ بكلمات الله التامات من شر ما خلق. أعوذ بكلمات الله التامات من شر ما خلق. أعوذ بكلمات الله التامات من شر ما خلق. اللهم صل وسلم على نبينا محمد. 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 اللهم
صل وسلم على نبينا محمد اللهم صل وسلم على نبينا محمد اللهم صل وسلم على نبينا محمد اللهم صل وسلم على نبينا محمد اللهم صل وسلم على نبينا محمد اللهم صل وسلم على نبينا محمد اللهم صل وسلم على نبينا محمد